கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க. நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சிபிஐக்கு சென்னையிலேயே அலுவலகம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு டெல்லிக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. உண்மையிலேயே கரூர் வழக்கை விசாரிப்பதற்கு தான் இவர் டெல்லி கூப்பிடுறீங்களா, இல்லை இந்த வழக்கு விசாரணைங்கிற பேரில் டெல்லிக்கு கூப்பிட்டு வேற ஏதாவது அவர்கிட்ட பேச போகிறீங்களா, முக்கியமாக பாஜக கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லையான்னு நீங்கள் மிரட்ட போகிறீங்களா? செந்தில் பாலாஜி வந்து அரை மணி நேரத்தில் எப்படி மருத்துவமனைக்கு வந்தார், அப்புறம் திமுகவுடைய அந்த ஃப்ளக்ஸ் ஒட்டிய ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னு நிறைய சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டது. அதை வைத்து இதுக்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த விசாரணை முடிஞ்ச கையோட விஜய் அவர்கள் வந்து கைது செய்யறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் ஆசைப்படுகிறார்கள், அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு காமன் மேனாக அந்த கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது விஜயை கைது பண்ணுவதற்கான தேவையும் அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு புரிகிற விஷயம். அந்த விசாரணையின் போது இப்படி ஆச்சுன்னா நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு த்ரெட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது. விஜயை வந்து நம்ம அடிபணிய வைக்கணும், அதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருப்பதால் மிரட்டுவாங்களே தவிர. ஒரு சைடு பார்த்தா ஜனநாயகன் படத்தோட டிலே, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரசியலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவர் எப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு? இல்லை, நிச்சயமா அவருக்கு ஒரு மிரட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஜனவரி 12ஆம் தேதி வந்து விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெல்லிக்கு போன பிறகு அவரை தனியாக தான் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் என்ன பண்ணுவாங்களா, இல்லை எப்படி இருக்கு? இல்லை, சிபிஐ நடைமுறை என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க சம்மன் அனுப்பியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு வழக்கமான நடைமுறை தான். பட் நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சிபிஐக்கு சென்னையிலேயே அலுவலகம் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒரு டெல்லிக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. உண்மையிலேயே கரூர் வழக்கை விசாரிப்பதற்கு தான் இவர் டெல்லி கூப்பிடுறீங்களா, இல்லை இந்த வழக்கு விசாரணைங்கிற பேரில் டெல்லிக்கு கூப்பிட்டு வேற ஏதாவது அவர்கிட்ட பேச போகிறீங்களா, முக்கியமாக பாஜக கூட்டணிக்கு வர்றீங்களா இல்லையான்னு நீங்கள் மிரட்ட போகிறீங்களா என்னங்கிறது நமக்கு தெரியாது. பட் அதே நேரம் நீங்கள் நியாயமாக இந்த வழக்கை பார்க்கும்போது கரூரில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, 41 பேருடைய உயிர் போயிருக்கு. அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது விஜயை பார்க்க வந்த அந்த கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட ஒரு விபத்து. அப்போ விஜயினுடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத கேட்க வேண்டியது சிபிஐனுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் இவரை கூப்பிட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த சம்பவம் நடந்த பிறகு இது வெறுமனே கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்து அப்படின்னு ஒரு சில தகவல் வந்தது. அதுக்கப்புறம் இல்லை இதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்குது. முக்கியமாக செந்தில் பாலாஜி வந்து அரை மணி நேரத்தில் எப்படி மருத்துவமனைக்கு வந்தார், அப்புறம் திமுகவுடைய அந்த ஃப்ளக்ஸ் ஒட்டிய ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்ததுன்னு நிறைய சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டது. அதை வைத்து இதுக்கு பின்னால் ஒரு சதித்திட்டம் இருக்கிறதாகவும் தகவல்கள்லாம் வந்துச்சு. இப்போ விஜய் என்ன நினைக்கிறாருங்கிறது ஒரு முக்கியமாக இல்லையா, விஜயினுடைய வெர்ஷனுங்கிறதும் சிபிஐக்கு தேவையா இல்லையா? ஸோ அதை கேட்பதற்காக அவரை அழைச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நம்மை போன்ற மக்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணைங்கிறது நேர்மையாக நடக்கும், இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கு தான் விஜய் அங்கே கூப்பிடுறாங்க அப்படின்னு நாம் நம்புகிறோம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த விசாரணை நடந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ஒன்றிய பாஜக அரசினுடைய நிபந்தனைகளை அழுத்தங்களை விஜய் மீது திணிப்பதற்கு இந்த விசாரணையை அவங்க பயன்படுத்தாமல் இருக்கணும். அந்த விசாரணையில் இத்தனை கேள்விகள் தான் கேட்பாங்க அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா சார்? அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த விசாரணை நடக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுதான் அவங்களுடைய உத்தி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கேள்வி கேட்டால் நீங்கள் 4 கேள்வியை வந்து டக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிடலாம். அதே நேரம் ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. 100 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது 1வது கேள்வியில் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதையே ஒரு 30வது கேள்வியில் மாற்றி சொல்லியிருப்பீங்க. 70வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா வேறொரு வெர்ஷன் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களை மீறி அது வந்துடும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சேயிங் கூட ஒன்று இருக்குது, பொய் சொல்ல தேவை சிறந்த ஞாபக சக்தின்னு. நீங்கள் உண்மையை சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போயிடலாம். நீங்கள் பொய்யை சொல்லும் போது அங்கே என்ன சொன்னால் இங்கே என்ன சொன்னால் இங்கே என்ன சொன்னான்னு உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இவர்கள் சொல்கிற பதிலே வந்து ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறதே அவங்க நோட் பண்ணுவாங்க. அதனால் பெரும்பாலும் நிறைய கேள்விகளை தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சிபிஐ விசாரணை, அமலாக்கத்துறை விசாரணை அப்படின்னு கூப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ந்து 7 மணி நேரம் விசாரணை நடந்தது, 8 மணி நேரம் நடந்தது, 6 மணி நேரம் நடந்தது அப்படிம்பாங்களா. அவ்வளோ நேரம் நடக்கலை அப்படின்னாலும் மினிமமாக 3 to
4 ஹவர்ஸாவது ஒரு விசாரணை நடக்கும். அவ்வளவு நேரம் நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுங்கிறது அதிகம் இருக்கும். அப்படி கேள்வி கேட்டு இவர்களிடமிருந்து வரவழைக்கிற பதில்களில் ஏதாவது முரண்பாடு இருக்கா, அந்த பதில்கள்லேருந்து ஏதாவது ஒரு முரண்பாடு இருந்தால் அதை வச்சு இவங்ககிட்ட நம்ம கிடுக்கி இப்படி போடலாமெல்லாம் நினைப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தியை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இவங்க இத்தனை கேள்வி தான் கேட்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் அனுமானிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த விசாரணை முடிஞ்ச கையோட விஜய் அவர்களை வந்து கைது செய்யறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு வதந்தி அல்லது சிலர் ஆசைப்படுகிறார்கள், அப்படி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு காமன் மேனாக அந்த கரூர் சம்பவத்தை பார்க்கும்போது விஜயை கைது பண்ணுவதற்கான தேவையும் அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு புரிகிற விஷயம். அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா அந்த உயிரிழப்புக்கு எந்த வகையிலும் விஜய் நேரடியாக காரணம் இல்லை, புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் எந்த அடிப்படையில் நீங்கள் கைது செய்ய முடியும்? அதனால் அப்படி மிரட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விசாரணையின் போது இப்படி ஆச்சுன்னா நாங்கள் இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம்னு வேணால் த்ரெட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி அவர்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது. விஜயை வந்து நம்ம அடிபணிய வைக்கணும், அதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருப்பதால் மிரட்டுவாங்களே தவிர கைது பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் விஜயை கைது செய்தால் பாஜகவே விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியை பார்சல் பண்ணி கையில் கொடுத்ததா மாறிடும். அதனால் அந்த தவறை செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த அரசியல் ரீதியான வழக்குகள் பார்த்திங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இந்த வழக்கு மட்டும் இல்லை, பல்வேறு வழக்குகளே என்ன பண்ணுவாங்க, அந்த தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்க விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த நேரமும் அந்த பயத்திலேயே இருக்கணும், எப்போ அந்த கத்தி தலையில் விழுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே இருக்கிற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தெரிந்து கைது செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. கரூர் சம்பவத்தில் நடந்தப்போ அவர் வந்து எதுவுமே பேசாமல் போயிட்டார். ஏன்னா ப்ரெஸ் கிட்ட வந்து ஒரு வார்த்தையாச்சும் வந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை நான் இதை பற்றி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, அவர் ப்ரெஸ் அப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார். அது வந்து சில பேர் மக்கள் மனசில் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கக்கூடாதா, அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அதாவது எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய 4வது தூண், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த தூண் வந்து செல்லரித்து வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. முக்கியமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா பல ஊடகங்களுடைய முதலாளிகளே அரசியல்வாதிகள் தான். இன்னொரு பக்கம் பல ஊடகங்களை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் விலக்கி வாங்கிடுச்சு. இதுதான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் பல்வேறு ப்ரெஸ் மீட்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சி தலைவரை நோக்கி பல கேள்விகளை இந்த ஊடகவியலாளர்கள் எழுப்புகிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அடடா மக்கள் சார்பாக இவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு. உண்மை அது கிடையாது. ஏன்னா இவங்க ஏதோ ஒரு கட்சியில் விலை போனதால் இவரை வந்து ட்ரிகர் பண்ணி இவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இவரை ஒரு காமெடியனாக மாற்றணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இவங்க கேள்வியே கேட்குறாங்க. கடந்த காலத்தில் விஜயகாந்தை இவங்க எப்படி காமெடியனாக மாற்றுறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பதே ஒரு முட்டாள்தனம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, அது அரசியல்வாதியாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், வேறு எந்த துறையில் இருக்கிற செலிபிரிட்டிகளாக இருக்கட்டும், மக்களிடம் ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னா ப்ரெஸ்ஸை அழைத்து அவர்கள் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா எல்லார் கையிலையும் இருக்குது. இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா கரூர் சம்பவம் குறித்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருங்கிறத ப்ரெஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அவரே வந்து ஒரு டெக்ஸ்ட்லேயோ ஒரு வீடியோவிலேயோ அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டால் அதை உலகமே அதை வந்து கேரி பண்ண போகுது. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அவருடைய மனநிலையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்ல. ஏன்னா அந்த சாவுக்கு அவர் நேரடியாக காரணம் இல்லை, ஆனால் நம்மை பார்க்க வந்த நம்மேல் பேரன்பு கொண்ட 41 பேர் இறந்துருக்காங்கன்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருப்பார். அப்போ வந்து உங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசணுமா என்ன? அப்போ அந்த ப்ரெஸ் என்ன கேள்வியை கேட்டிருப்பாங்க? அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸை பார்க்காம போனதுங்கிறது ஒரு சரியான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இறந்து போன மக்களோட ஃபேமிலி சைட்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து அவர் இதுக்காக என்னோட குழந்தையோ என்னோட பையனோ வந்து இறந்தது வந்து எனக்கு பரவாயில்ல, ஏன்னா அவருக்காக தானே போய் இறந்தாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லும் போது அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாங்க. அப்போ விஜய்க்காக உங்கள் பையன் இறந்தா உங்களுக்கு பரவாயில்லையா, ஏன் இவ்வளோ கண்மூடித்தனமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, அந்த மாதிரி சொல்வதை வந்து நம்ம ஏற்க முடியாது. ஏன்னா அல்டிமேட் வந்து உயிர் தான். அப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு அப்படிங்கிறது அதெல்லாம் எந்த சமாதானத்தாலையுமே அதை ஈடு செய்ய முடியாது. அதை மீறி விஜய் மேலே உள்ள அன்பில் அல்லது ஒரு நல்லெண்ணத்தில் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு 50% அறியாமையாக தான் நம்ம எடுத்துக்கணும்.
அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அது ஒரு முழு வீடியோவையும் பார்க்காம அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணி போடுற ஒரு துண்டு வீடியோ வச்சியும் நம்ம ஒரு கருத்துக்கு வந்துட முடியாது. பட் எல்லாத்துக்கும் மேலே அந்த சம்பவத்தில் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை பறிகொடுத்தவர்கள் கூட விஜயை வந்து குற்றவாளியாக நினைக்கலை. அதுதான் முக்கியமான விஷயம். ஒன்று, இது வந்து விபத்து, இதுக்கு விஜய் காரணம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி பேர். இன்னும் சில பேர் என்னென்னா இதுக்கு வந்து விஜய்க்கு சம்மந்தம் இல்லைங்க, இதில் சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்புகிறவர்கள் அதில் பாதி பேர் இருக்காங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த உயிரை பறி கொடுத்தவருடைய குடும்பத்தினர் யாருமே விஜய் வந்து ப்ளேம் பண்ணலை. அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ விஜய் அவர்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு சைடு பார்த்தா ஜனநாயகன் படத்தோட டிலே, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அரசியலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அவர் எப்படி யோசிச்சுட்டு இருப்பாரு? இல்லை, நிச்சயமாக அவருக்கு ஒரு மிரட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் வந்து உங்களுக்கு அரசியலில் வந்து நீங்கள் அரியணைங்கிறது அவ்வளவு சுலபமாக கிடச்சிடாது. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டால்தான் உங்களுக்கே அந்த ஒரு பக்குவம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு படத்தை உங்களால் ரிலீஸ் பண்ண முடியல, அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்கொள்கிறீங்க, ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு நீங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே இது வந்து ஒரு பயிற்சியாக கூட உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு குறுகிய பார்வையில் பார்த்தா இது நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டம்தான். அதை நீங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இதே டைமில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்காக அவர் டெல்லிக்கு போகிறாருல, அந்த இடத்துல வந்து பாஜக கூட சேர்ந்து எதனா ஒரு மீட்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா அவங்களோட சைடுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இன்றைக்கி ஊடகங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். இப்போ விஜய் வந்து அவருடைய நீலாங்கரை வீட்டிலேருந்து அப்படி காரில் வெளியில் வந்தார்னா அங்கே ஒரு 10 கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கத்தில் அவருடைய அலுவலகம் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேமரா இருக்குது. பனையூர் கட்சி அலுவலகத்துக்கு போனால் அங்கே ஒரு 20 கேமரா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த காரு போகும்போது பின்னாலேயே பல ஊடகங்கள் பின்தொடர்வதையெல்லாம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட டெல்லியிலையும் அப்படி தான். உங்களுக்கு தெரியும், சில வாரங்களுக்கு முன்பு எடப்பாடி டெல்லிக்கு போய் இந்த ஊடகங்களை பார்த்து அப்படி மூடினார். அதுவே ஒரு பெரிய விவாத பொருளாக மாறினது. ஸோ அந்த அளவுக்கு ஊடகங்களுடைய கண்காணிப்பில் இருப்பதால் அந்த மாதிரியான சந்திப்பு நடப்பதற்கெல்லாம் வாய்ப்புள்ள. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து அந்த சந்திப்பதற்கு நான் ரெடி, உங்களோட டீல் பேசுகிறதுக்கு ரெடின்னு ஒரு நிலைப்பாட்டை விஜய் எடுத்தால்தான் இந்த சந்திப்பே நடக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சங்காத்தமே வேணாம், உங்களோட கூட்டணி கிடையாது, உங்களோட நான் எந்த உறவும் வைத்துக்கொள்ள தயாராக இல்லைங்கிற மனநிலையில் இருக்கிற ஒருத்தர் எதுக்கு டெல்லியில் போய் சந்திக்கணும்? அவங்க பாஜக சைடுல அவங்க வந்தாலுமே இவர் அதற்கான உடன்பட மாட்டார் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விமான நிலையத்தில் போய் இறங்குறாரு, அங்கே ஒரு யூனிட் காத்திருக்கும். அப்புறம் இவர் ஹோட்டல் போனால் அங்கே காத்திருப்பாங்க. அங்கிருந்து சிபிஐ அலுவலகம் போனால் அங்கேயும் ஊடகங்கள் இருக்கும். அதனால் ஊடகங்கள் பார்வையிலிருந்து தப்பித்து போய் அல்லது மறைந்து போய் வந்து இவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இவர் அதை விரும்பவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் சார். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண் மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்